கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் வேலூர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், விவரங்கள். கண்டிப்பாக சிவரஞ்சனி, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் போது சுமார் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் வேலூர் எம்பியான கதிர் ஆனந்த் தற்போது வேலூர் நீதிமன்றம் JM1 ஆஜராகியுள்ளார். 2019ஆம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது அப்போது கதிர் ஆனந்த் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர் வருமான வரித்துறையினர். அவருடைய வீட்டிலிருந்து கணக்கில் வராத பணம் சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாயும், அதே போல அதன் தொடர்ச்சியாக கதிர் ஆனந்திற்கு நெருக்கமான திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவருடைய உறவினர் தாமோதரன் அவர்கள் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்து அவர்கள் வீட்டில் 10.41 கோடி பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஒட்டுமொத்தமாக சுமார் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணங்கள் எல்லாமே 200 ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்பட்டு வாக்காளர்களின் பெயர்கள் எழுதி கவரில் போட்டு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பறிமுதல் செய்யப்பட்டதால் இந்த பணங்கள் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு வேலூர் நீதிமன்றத்தில் JM1 நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் தொடர்ச்சியாக இன்று வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் தற்போது வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜரான பின்பு அவருக்கு மீண்டும் இதே மாதத்தில் 22ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வம்.